வெல்கம் டு நம்ம மேக்ஸ். நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. தேர்ட் யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். தேர்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்குறப்பா. இதில் நம்ம என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு இன்ட்ரோ வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணிட்டேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன 3.1ல ஃபர்ஸ்ட் சம் வாங்க பார்க்கலாம். எப்பயுமே வேர்ட் ப்ராப்ளம் ஒவ்வொரு வேர்டா நம்ம மீனிங் புரிஞ்சு செய்யணும்ப்பா. வாங்கப்பா சொல்லித்தரேன். இஃப் த சைட்ஸ் ஆஃப் எ கியூபிக் பாக்ஸ் are increased by 1, 2, 3 units. cubic box எப்படி இருக்கும்? அதாவது ஒரு ஸ்கொயர் என்னது 2 டைமென்ஷன். அது இந்த ஸ்கொயர் 3 டைமென்ஷன் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கியூப் கிடைக்கும். இப்படிதான் இருக்கும். அப்ப இந்த 3 சைடுமே ஈக்குவலா இருக்கு. அதாவது லென்த், பிரெத், ஹைட் மூணுமே ஈக்குவலா இருக்கும். சரி, இது எக்ஸ்ன்னு வச்சோம்னா இதுவும் எக்ஸ் தான் வரப்போகுது, இது எக்ஸ் தான் வரப்போகுது. சரியா? அப்ப இந்த வால்யூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் இன்டூ எக்ஸ். அப்ப என்னது எக்ஸ் கியூப்னு சொல்லி வருமா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? இஸ் இன்க்ரீஸ்ட் பை 1, 2, 3 யூனிட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அப்படின்னா என்ன அப்படின்னா லென்த்ல என்னது 1 இன்க்ரீஸ் ஆகுது, பிரெத்ல என்னது 2 இன்க்ரீஸ் ஆகுது, ஹைட்ல என்னது 3 இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் கொடுத்திருக்காங்க. அப்ப இதோட டயக்ராம் எப்படி இருக்கும்? இப்ப எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துட்டோம்னா இது என்னது எக்ஸ் பிளஸ் 1 இருக்கும். சரியா? இந்த டயக்ராம் போடுறேன் பாருங்க. இது கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்ப எப்படிப்பா இருக்கும்? இது என்னது கியூப்னு என்னது லென்த், பிரெத், ஹைட் எல்லாமே சேமா இருக்கிறது. இப்ப எக்ஸ் பிளஸ் 1 சொல்லி லென்த்ல 1 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது எக்ஸ் பிளஸ் 1, பிரெத்ல 2 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பிளஸ் 2, ஹைட்ல 3 இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. அப்ப ஏற்கனவே இந்த எக்ஸ், இது எக்ஸ் பிளஸ் 3. அப்ப இதன் வால்யூம் என்னப்பா வரும்? எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 3. இப்படிதான் நமக்கு கிடைக்கும். சரி, இப்ப சம்ம நம்ம ப்ராப்பரா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்ப சம்மோட மீனிங் தான் நம்ம பார்த்திருக்கோம். இதோட வால்யூம் இது கிடைக்கும்பா. And from a cuboid its volume is increased by 52 cubic units. From a cuboid. அப்ப இந்த கியூபிக் அந்த கியூபான கியூபாய்டா மாத்திருக்கோம். அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது இந்த வால்யூம்ல? 52 யூனிட்ஸ் கியூபிக் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு கண்டுபிடிக்கணும்ப்பா. Solution: let the side of cube, first என்னப்பா cube தான் கொடுத்திருக்காங்க, cube be x and volume is equal to length into breadth into h. இதான வால்யூம் வரும். அப்ப x into x into x அப்ப என்னது x cube, x cube cubic units. சரி, இப்ப அடுத்து என்னது கியூபாய்டு பத்தி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் கியூபை பத்தி பார்த்துட்டோம், கியூபாய்டு. and given that sides of cube be increased by 1, 2 and 3 respectively. சரி, அப்ப இது எப்படி கிடைக்கும்? நமக்கு வால்யூம் எப்படி வரும்? equal to x plus 1 into x plus 2 into x plus 3. ட்ரிக் ஃபார்முலா சொல்லி தருவாங்க. x plus a into x plus b into x plus c equal to first என்னது x cube plus இது ஃபுல்லா ஆட் பண்ணுப்பா, a plus b plus c into x square. அடுத்து ரெண்டு ஆட் பண்ணோம், ab plus bc plus ca into அடுத்து x ஸ்கொயர் பேர் என்ன x டேர்ம் அப்ளை பண்ணிருங்க. என்ன வரும்? a b c. a is equal to 1, b is equal to 2, c is equal to 3. அப்ப ஒவ்வொன்றையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். a plus b plus c என்ன வரும்? a plus b plus c னா 1 plus 2 plus 3 is equal to என்னது 6. அடுத்து ab plus bc plus ca is equal to 1 into 2 plus 2 into 3 plus 3 into 1.
அப்ப என்னது 2 plus 6 plus 3 2 plus 6 8 8 plus 3 எவ்வளோப்பா 11. அடுத்து வந்து ஏபிசி ஏபிசினா 1 into 2 into 3 is equal to 6. சரி இதில் அப்ளை பண்ணுங்க. அப்ப அது வால்யூம் என்னப்பா கிடைக்கும் நமக்கு இந்த ஃபார்முலா வைஸ் எழுதிடலாம் எக்ஸ் கியூப் பிளஸ் அடுத்த ஸ்டெப் என்னப்பா ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம 6 into எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து நமக்கு என்ன ஏபி பிளஸ் பிசி இது என்னப்பா கிடைச்சிருக்கு 11 into எக்ஸ் பிளஸ் ஏபிசி என்னப்பா 6. From a cuboid volume is increased by 52. அப்ப இத வந்து வால்யூம் 1 ன்னு வச்சுக்கலாம். இந்த கியூப் வந்து வால்யூம் 1 ன்னு வச்சுக்கலாம். கியூபாய்டு வந்து வால்யூம் 2 ன்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த மீனிங் என்னப்பா V2 is equal to V1 plus 52. V2 என்ன தெரியும் நமக்கு இந்த இருக்கு இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் x cube plus 6x squared plus 11x plus 6 equal to V1 என்னது x cube plus 52. ஒரே சைடுல கொண்டு வந்துருங்க. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் x cube plus 6x squared plus 11x plus 6 minus x cube minus 52 equal to 0. இந்த x cube cancel ஆயிரலாம் இது plus minus அப்ப ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்கும் 6x squared plus 11x இது plus 6 minus 52 என்னது minus 46 equal to 0. இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல வந்துச்சுல. அப்ப அடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ற ஃபார்முலா தெரியும்லப்பா என்னப்பா ஃபார்முலா ax square plus bx plus c equal to 0. இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இந்த ஃபார்முலா என்னது x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. இங்க a இருக்க இடத்துல என்ன இருக்கு 6 இருக்கு, b இருக்க இடத்துல 11 இருக்கு, c is equal to minus 46 இருக்கு. இதுல அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுங்க. அப்ப என்ன வரும் x is equal to minus b அப்ப என்னது minus 11 plus or minus root of b square என்னது 11 square minus 4ac 4 into a என்னது 6 இதா இருக்கு into c என்னது minus 46 whole divided by 2a 2 into a என்னப்பா 6. இது சிம்பிளை பண்ணுங்க minus 11 plus or minus root of 11 square 121 4 6 are என்னது 24 minus into minus plus வந்துரும் 24 into 46 whole divided by 12. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 24 into 46 என்னப்பா வரும் 1104. அப்ப என்ன கிடைக்கும் minus 11 plus or minus root of 121 plus 1104 divided by 12 minus 11 plus or minus root of இது ரெண்டு ஆட் பண்ணுங்க 5 2 2 1 2 2 5. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல 1225 ஸ்கொயர் ரூட் என்னப்பா 35 ஸ்கொயர். சரியா இந்த மல்டிப்ளிகேஷன் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோல. இதனால நான் ரீகால் பண்றேன். 35 into 35 எப்படி பண்ணலாம் 5 5 25 அப்படியே எழுதிக்குவோம். இந்த ரெண்டு சேம் நம்பரா இருக்கிறதுனால என்ன செய்வோம் 3 plus 1 4 எடுத்துக்குவோம். ஏன்னா அது வந்து plus 1 அப்போ 4 3 12. ஏன்னா இந்த யூனிட் பிளேஸ்ல 5 இருந்துச்சுன்னா சேம் நம்பர் இருந்துச்சுன்னா ரெண்டே ஆட் பண்ணா 10 வந்துச்சுன்னா நமக்கு இந்த ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகும். அப்ப என்னது 35 ஸ்கொயர் என்னது equal to minus 11 plus or minus root of 35 square divided by 12. 35 square என்னப்பா 35 அப்ப என்ன வரும் நமக்கு minus 11 plus 35 divided by 12 கமா இன்னொரு ரூட் என்ன வரும் minus 11 minus 35 by 12. சரி இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் xன்றது சைடு. அப்ப சைடு வந்து நமக்கு நெகட்டிவா இருக்க கூடாது. நெகட்டிவ் இருந்தா நெக்லிஜிபிள். அப்ப நெகட்டிவ் இஸ் நெக்லிஜிபிள். ஏன்னா இது நீ ஆட் பண்ணா -46/12 வருது. அப்ப இது வந்து நெகட்டிவ்ல தான் வருது. அப்ப இதை மட்டும் எடுத்துக்கலாம். therefore x is equal to 35 minus 11 என்னப்பா 24/12 implies x is equal to 2. சரி இப்ப x வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஆஃப் கியூபாய்டு தான் கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் கியூபாய்டு equal to another x plus 1 into x plus 2 into x plus 3. x என்ன கண்டுபிடிச்சோம் நமக்கு 2. அப்ப 2 plus 1 into 2 plus 2 into 2 plus 3 மல்டிப்ளை பண்ணுங்க.
2 plus 1 are 3. இது வந்து என்னது 4 into 5. 3 4s are 12, 12 5s are 60 cubic units. இதான் required answer. இப்போ நம்ம first sum complete பண்ணிட்டப்போ வாங்க இப்போ second sum பார்க்கலாம். Thank you.